நிறைய பேர் வீடு தேடிட்டு இருக்காங்க, ரெண்டலுக்கும் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல நீங்க வீடு எடுத்தீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்காக எடுக்கிறோம், ரெண்டல் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். ஒரு மினிமம் ரெண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வரைக்கும் தாராளமா இதுல உங்களுக்கு ரெண்டல் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் ரெண்டல்ல இருப்பீங்க. ஸோ ரெண்டல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அபார்ட்மெண்ட் கண்டிப்பா ஒரு பெரிய அட்வான்டேஜ். மந்த்லி ஒரு 25,000 இஎம்ஐ கட்டுறதுக்கு கெப்பாசிட்டி இருந்தா இதுல தாராளமா நீங்க ஒரு 5 lakhs கையில் வச்சிருந்தா போதும், இதுல ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க மகேந்திரா வெல்சிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 2200 ஏக்கர்ல ஐடி அண்ட் இண்டஸ்ட்ரியல் லப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அலமோ எக்ஸஸ் ரியல் ப்ராப்பர்ட்டியை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவங்க வந்து ஒரு தீம் பேஸ்டு கம்பெனி, 30 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. தீம் பேஸ்டு கம்பெனி அப்படின்னா ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா வெல்சிட்டி ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் அந்த ஜிஎஸ்சி ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸில் இது வந்து ஆன் ரோடு கூட சொல்லலாம். ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலமோ எக்ஸஸ் ரியல். அவங்களுடைய டெஸ்கேனி ப்ராஜெக்ட்டை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான், பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அலமோ எக்ஸஸ் ரியல் ப்ராப்பர்ட்டியை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவங்க வந்து ஒரு தீம் பேஸ்டு கம்பெனி, 30 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. தீம் பேஸ்டு கம்பெனி அப்படின்னா ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும். ஸோ நம்ம படூராக இருந்தாலும் சரி, ஓஎம்ஆர் லொக்கேஷனில் சிறுசேராக இருந்தாலும் சரி, இந்த லொக்கேஷன் எல்லாமே இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பெருங்குளத்தூரில் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டஸ்கினி இதோடைய மாடல் என்னன்னா இட்டாலியன் மாடல். ஸோ இது என்ன பேஸ் பண்ணி இப்போ பண்ணியிருக்காங்கன்னா பிரிக் ஸ்ட்ரக்சர் பேஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா 6 ஏக்கர் ப்ராஜெக்டில் 1.5 ஏக்கர் வந்து க்ரீனரிக்காகவே விட்டுருக்காங்க. ஐ மீன் கார்டனாக இருந்தாலும் சரி, பார்க், இந்த மாதிரி செக்ஷனுக்காக ஒரு 1.5 ஏக்கர்ஸ் ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 62% வந்து ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா வெல்சிட்டியோட ஜங்ஷனுங்க. அந்த ஜங்ஷனில் இறங்கி அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம ரயில்வே கேட்டுக்கெலாம் ஃப்ரண்ட்லேயே லெஃப்ட் சைடில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு 300 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஜிஎஸ்சி ரோட்லேருந்து இருக்கும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் ஏன் இவ்வளோ ஹைலைட்டாக நான் பேசணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரோட்டில் ஒரு ஜிஎஸ்சி நேர்பேல நம்ம வாங்கி ரெண்டல் விடுறதா இருந்தாலும் சரி, இல்லை இமிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் சூட்டபுளாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் ஹைலைட் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அந்த மகேந்திரா வெல்சிட்டிக்கு ஃப்ரண்ட்டில் பிஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பரந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் செங்கல்பட்டு. ஸோ சென்னை லிமிட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஊரப்பாக்கத்துக்கு அடுத்தது பெரிய ஹப்புன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தான். ஏன்னா செங்கல்பட்டு தான் மெயின் டிஸ்ட்ரிக்ட். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே செங்கல்பட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் தான் இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் எஸ்பி கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்பி கோவில் பெரிஃபரல் ரோடு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது பெரிஃபரல் ரோடு வந்து மகாபலிபுரம்லேருந்து டுவர்ட்ஸ் திருப்பதி வரைக்குமே அந்த ரோடோட கனெக்டிவிட்டி அங்கங்கே கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரோடும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. சில ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. மகாபலிபுரத்துலேருந்து வர ரூட் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. ஒரகடமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக இது சூட்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னா எஸ்பி கோவிலேருந்து நீங்கள் ஒரகடம் வந்து உங்களுக்கு 6 கிலோமீட்டர் தான். அதுலேருந்து இந்த மெயின் ரோட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் சூட்டபுளாக இருக்கும். அதை விட பெரிய ஹைலைட் இது ஏன் நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு பார்த்தேன்னா, நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க மகேந்திரா வெல்சிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 2200 ஏக்கரில் ஐடி அண்ட் இண்டஸ்ட்ரியல் லப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்ல போனால் இன்ஃபோசிஸ் இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட அதுலேயே உங்களுக்கு வந்து 1 லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரெனால்ட் நிசான் கம்பெனி இருக்குது, ரிசர்ச் சென்டர் இருக்குது, மகேந்திரா வெல்சிட்டியோட ரிசர்ச் சென்டர் இருக்குது, BMW பார்ட்ஸ் கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க எல்லாருமே ஒரு ரெடி டு ஆக்குபை வீடு தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த பில்டிங்கில் இருக்க வீடு சூட்டபுளாக இருக்கும். பட்ஜெட்டாக தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது சூட்டபுளாக இருக்கும். ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நியர்பைல ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. நம்ம மகேந்திரா வெல்சிட்டியில் நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. அது மாதிரி காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இந்த சூப்பரான அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 90 யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சில்ட் ப்ளஸ் 9 ஃப்ளோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு ஃப்ளோரில் 10 வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். ஐ மீன்
ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 5 வீடும், லெஃப்ட் சைடில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 5 வீடும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடு எல்லாமே உங்களுக்கு காம்பேக்டாக இருந்தாலும் மாடல் ஹவுஸ் ஒரு டிசைன் காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வாங்குற வீடு எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல என்ன ஃபிட் பண்ணலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 616 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 621 ஸ்கொயர் ஃபீட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸ் 62% சொல்லியிருந்தாங்க. அம்யூனிட்டிஸ் வந்து இதில் உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் இந்த கார்னர்ல இருந்து அந்த காம்பவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த காம்பவுண்ட்ல இருந்து நம்ம என்ட்ரன்ஸ் வந்து பாருங்க, அந்த என்ட்ரன்ஸ் வரைக்குமே கிரீனிஷா கார்டனிங் பிளஸ் பிளே ஏரியா எல்லாமே இந்த லொக்கேஷன்ல தான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாங்க. ஸோ நம்ம அப்படியே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போலாம் வாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்ல நம்ம என்ட்ரி ஆகும் போதே லெஃப்ட் சைட்ல ஸ்டெப்ஸ், இந்த ஏரியா இருக்குல்லங்க, இந்த ஏரியா வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து லிஃப்ட் எடுத்துட்டு வர போறாங்க. இப்போ இவங்க ரெடி பண்ணியிருக்க மாடல் ஹவுஸை நம்ம மேலே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. மகேந்திரா வெல்சிட்டி செங்கல்பட்டு இந்த லொக்கேஷன்ல வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க மேலே போகும். ஸோ மேலே ஏறி ஸ்டெப்ஸ்ல போகும்போதே உங்களுக்கு வந்து இங்கே கிரானைட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளே ஏரியாவில் என்ன மாதிரி வரப்போகுதுன்றத டிசைனிங் இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்னலாம் இவங்க அம்யூனிட்டிஸ் எடுத்துகிட்டு வராங்கன்றத இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பேஸ்கெட் பால் கோர்ட்டு, அவுட்டோரு, வாலிபால் கோர்ட்டு, ஷட்டில் கார்க்கு, கிரிக்கெட் பிச்சு, ஜாக்கிங் ட்ராக்கு, இது எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவங்க நான் தீம் பேஸ்டு சொல்லியிருந்தேன்லங்க, இதுதான் அவங்க இந்த இந்த தீம் பேஸில் தான் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நடக்கும். அதோட மாடல் ஃபோட்டோஸ் தான் இவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோரோட லாபி இது தாங்க. டோட்டலாக 10 வீடு சொல்லியிருந்தால, லெஃப்ட்டில் 5 வீடு, ரைட்டில் 5 வீடு அப்படின்னு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் தெரியும். அந்த லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு லிஃப்ட்டு, இந்த லாஸ்ட்டில் ஒரு லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து இந்த மாடல் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனவுடனே ஒரு சின்ன ஹால், அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 9:16 இந்த ஹாலோட சைஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் என்ன சொல்கிறது, ஒரு 1.5 பிஹெச்கேவை என்ன மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம், மாடலில் இந்த மாதிரி வீடெல்லாம் எப்படி பண்ணலான்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே பார்க்கறதுக்கு எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், ஒரு 1.5 பிஹெச்கேவை எந்த அளவுக்கு இவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்றத கிளியராக பாருங்களேன். ஒரு சோஃபா செட்டு, எல்லார் வீட்லேயும் அது எதிர்பார்ப்போம். கரெக்டாக சோஃபா செட் கொடுத்துட்டாங்க. டிவி யூனிட் செக்ஷன் பக்காவாக இதில் செட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன பெட் ஹாலில் 9:16 அப்படின்ற ஹால் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க சின்னதாக இருக்கும்னு. அந்த ஏரியாலே டைனிங் ஏரியா, இப்போ சில பேர் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றவங்க இருப்பீங்க, பெரியவங்க எல்லாமே டைனிங்கில் தான் உட்கார்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு டைனிங் லொக்கேஷன் வந்து பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 0.5 பெட்ரூமில் போகலாம். இந்த பெட்ரூம் பார்க்கறதுக்கே உண்மையாகவே ஒரு வேற லெவலில் இருக்குது. எனக்கு இந்த ரூம்லாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ரூமில் ஒரு பெட்டு போட்டு அப்படிங்கிற சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். யூபிவிசி விண்டோவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோருக்காக இந்த இடத்துல இந்த பெட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசனை இருக்க தேவையில்ல. இந்த லொக்கேஷனில் சிஸ்டம் இது வந்து நம்ம வேணாம் அப்படின்னா கீழே மடக்கிக்கலாம், அதுக்கு உண்டான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம இந்த மாதிரி புக்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை எஜுகேஷன்லையோ மெடல் வாங்கிட்டு வந்தால் இந்த லொக்கேஷனில் வச்சுக்கிறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இதுலேருந்து ஒரு ஹாலில் வந்து காமன் பாத் கொடுத்துருக்காங்க. காமன் பாத் உள்ளே போகும்போதே ஒரு வாஷ் பேஷன் ஏரியா, மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் மெட்டீரியல் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாஷ் பேஷன் வெளியில் வச்சதுனால இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் எந்த இதுவும் அடி வாங்கலை. யூபிவிசி விண்டோ, இந்த இடத்துல வந்து நம்ம ஃபியூச்சரில் எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கலாம் அந்த கிளாஸ் வச்சிருக்க இடத்துல. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இங்கே கிச்சனுக்கு போகிறோம். ஸோ இந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இன்டீரியர் டிசைன் பண்ணதுனால பார்க்கும்போதே ஒரு லுக் கொடுக்குது. ஹாலில் ஏசி பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பெட்ரூம் இருந்தாலும் சரி. ஸோ அந்த டிசைன் எல்லாமே லைட்டிங் டிசைனு, இவங்க வச்சுருக்க இந்த உட்டன் டிசைன்லாம் பார்க்குறதுக்கு, அதுவும் எனக்கு இந்த சேர் பார்க்குறதுக்கு உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. டிசைனே அந்த உட்டனோட டிசைனே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிச்சன் 6:8 கிச்சன் சைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சின்னதாக இருந்தாலும் உண்மையாகவே சொல்கிறேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஒரு ஸ்பேஸையும் வந்து இவங்க அன்வான்டாக எதுவுமே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த லொக்கேஷனில் கரெக்டாக ஃப்ரிட்ஜு, இதில் டபுள் டோர் கூட வைக்கலாம். இது வரைக்கும் தாராளமாக வரும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன சொல்கிறது, கபோர்டு வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ஓ வேணும்னா இதில் வச்சுக்கலாம். இந்த ஸ்பேசஸ்லாம் சும்மா தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக பொருள் இருக்குது,
கபோர்டில் வைக்கணும்னா இந்த இடமும் நீங்கள் கபோர்டு அடிச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே எல்லாமே உங்களுக்கு பக்காவாக அமைச்சு கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இங்கே தான் சிலிண்டர், ஓகே, சிலிண்டர் வைக்கிற லொக்கேஷன் இது. இங்கே நம்ம பாத்திரம் எல்லாமே இந்த லொக்கேஷனில் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ் வேரிவேரில் தான் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ. நம்ம சிம்னி போட்டோம் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் அவுட்லெட் கொடுத்துக்கலாம். ஆர்ஓக்கு உண்டான லைனும் இவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ்ஸு எல்லாமே வந்து ஆங்கர் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இதுலேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஆங்கர் சுவிச்சஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு சுவிச்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலேருந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பிஹெச்கே, ஒரு சிங்கிள் பிஹெச்கேல இது வந்து உங்களுக்கு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 10 சைஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு கரெக்டாக ஆப்டாக அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம். ஸோ இவங்க எப்படி காட் போடலாம், அந்த பக்கமும் உங்களுக்கு பக்கவாக கேப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு இந்த லொக்கேஷனுக்கு என்ன உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ, இன்கேஸ் சில பேருக்கு இது வேணாம் அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் கூட நம்ம டோர் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி கிளாஸஸோடையே அவங்க பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே கபோர்டு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானது நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ, இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணலான்ற ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. பட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்க, இந்த இடம்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்த நம்ம இன்டீரியரில் இந்த டிசைன் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்லா வெளிச்சம் பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குது. பெட்ரூம்லேயும் டிவி செக்ஷனுக்கு உண்டான பாயிண்ட்டும் இவங்க எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடுங்க, எல்லாம் வெயில் வச்சு அடிக்கும் கேமராவில். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 1.5 பிஹெச்கேல உங்களுக்கு பால்கனியும் எந்த ஸ்பேஸையும் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பால்கனி பார்ப்போம் வாங்க. 3.5க்கு 9 வந்து பால்கனி சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் யூட்டிலிட்டி லொக்கேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் நம்ம உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அழகாக இது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், இந்த மாதிரி இப்போ நம்ம 9th ஃப்ளோரில் இருக்கும்போது அந்த இடத்துல பால்கனி எல்லாமே ஒரே சைஸ் தான். இங்கே இருக்கிற வீடு எல்லாமே சேம் சைஸில் தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு, ஆன் ரோடில் இமீடியட்டாக நம்ம மூவ் ஆகணும்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 33 lakhs. டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் அப்படின்றதுனால இதுக்கு 80% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு டைரக்ட் பில்டர் நம்பர் தான் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மகேந்திரா வெல்சிட்டி, சிங்கப்பெருமான் கோவில், செங்கல்பட்டு இந்த லொக்கேஷனில் இமீடியட்டாக மூவ் ஆகணும்னு வீடு தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.